மற்றும் கவினா ப்ரீ ஸ்கூல் கேஜி டிபார்ட்மெண்ட் ஆனுவல் டேக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் எங்கள் மாணவ செல்வங்களின் சார்பாகவும் மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நார்மலாக எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் 5 மணிக்குன்னு சொன்னால் பேரண்ட்லாம் 6 மணிக்கு வருவாங்க. பட் நம்மளுடைய பேரண்ட் வந்து வெரி பஞ்சுவல். 5 மணின்னு சொன்னோம், எல்லாருமே 4:30க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் டிலேயாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஸோ சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு, நாங்களும் ரெடியாக தான் இருந்தோம். பட் டியூ டு ஹெவி என்ன சொல்கிறது, ஒரு ஹாட் வெதர், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டிலேயாக ஸ்டார்ட் பண்ணதாகி போச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் உங்கள் குழந்தையோட ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா குழந்தைங்களுடைய ப்ரோக்ராமையும் நீங்கள் கட்டாயம் இருந்து என்ஜாய் பண்ணி அதை ரசிக்கணும். எல்லாருமே கேட்டாங்க, எதுக்கு கேஜிக்கு ஒரு ஆனுவல் டே தனியாக, நம்ம தான் வந்து ஒரு பெரிய ஆனுவல் டே வைக்கிறோம்ல, அது ஒரு செலவு இது ஒரு செலவு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. லாஸ்ட் இயர் அதை சொல்லியிருந்தேன் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிண்டர் கார்டன் நிகழ்ச்சி எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறக்கு ஒரு போரிங் மாதிரி இருக்கும். இருக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஒரு கிரேட் 5, 6 அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க நாளைக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மராக வர்றதுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு தேவை. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, குழந்தையை பெற்றிருந்த இடத்துல அந்த குழந்தை பேசுகிற எல்லாமே அமிர்தமாக தெரியும் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த குழந்தைகள் உள்ள பெற்றோர்களுக்கு தான் அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து அந்த நின்று அந்த மைக்கை பிடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது, ஆடுறது, பாடுறது இதெல்லாம் சாதனையுமே கடந்த சாதனை. அதனால் இந்த கேஜி ஆனுவல் டேங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால தான் இந்த கிண்டர் கார்டன் கேஜி ஆனுவல் டேயும் ஸ்பெஷலாக இங்கே உங்களுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா பேரண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகைன் ஒரு மிகப்பெரிய நன்றி. கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட வர்றாங்கள்ல, இவங்க வந்து எங்களோட ஆல்மோஸ்ட் 12th வரைக்கும் அடுத்த 12 வருஷம் இந்த பேரண்ட்டும் சரி இந்த ஸ்டூடெண்ட்டும் சரி எங்களோட அடுத்த ஒரு 12 வருடம் மினிமம், குறைந்தது ஒரு 12 வருடம். இப்போ ப்ரீகேஜி உள்ளவங்களாம் இன்னும் ஒரு 2 வருஷம் சேர்த்தோன்னா இன்னும் ஒரு 14 வருஷம் ஆயிரும். ஸோ ஒரு 12லேருந்து 14 வரைக்கும் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நம்ம ஒன் ஆஃப் த கெஸ்ட் நம்ம சார் பேசியில் சொன்னாங்க, ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்ட உடனே ஒரு வருஷத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா எல்லா குழந்தையும் டிஃப்ரெண்ட், எல்லாருமே சேம் கிடையாது. சார் சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே சேம் சாங், சார் எந்த சாங் சொன்னார் அதே பாடலுக்கு முன்னால் எல்லோரும் ஆடினாங்க, ஒரு பையன் ஆடவே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரில, கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு அவன் ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு சிலர் வந்து இமிடியேட்டாக ஓடுவாங்க, பிறந்த உடனே தவழ்ந்தோடனே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சிலர் என்னாங்கன்னா டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ எஜுகேஷன் பாலிசிஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ உள்ள மாதிரி இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இன்னும் சிபிஎஸ்சியோட அவேர்னஸே ரொம்ப கம்மி. மெட்ரிக்கும் சிபிஎஸ்சியும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் எப்பயுமே ஒரு மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டையோ அல்லது மெட்ரிக் உங்களோட ரிலேட்டிவ் ஒரு பையன் இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கலாம், ஒரு மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. மெட்ரிக் ஸ்டூடெண்ட் குளத்தில் நீச்சல் அடிக்கிற மாதிரி, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கடலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி. குளத்தில் நீச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு இவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. கடலில் இறங்கினா தான் தெரியும் கடல் எவ்வளோ கஷ்டம், கடல் அலையை மீறி நம்ம எப்படி நீச்சல் அடிக்கிறோங்கிறது கடலில் இறங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தயவுசெய்து நீங்கள் மெட்ரிக்கையும் சிபிஎஸ்சியும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி வந்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி 2 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூ அப்டேட் நியூ சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. புக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th முடிக்கையில் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் படிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப லென்த்தியாக போக விரும்பலை ஏன்னா இன்னும் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட பையனோ பொண்ணோ அவனுக்கு வந்து டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆனால் வந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும் அல்லது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ரிசர்ச்சர் ஆகணும், ஒரு அட்டாமிக் ரிசர்ச் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அவனுக்கு மேக்ஸே வராது அல்லது பயாலஜியே வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் பயாலஜி படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 12thலேயே டான்ஸு ஆர்ட்ஸை ஒரு குரூப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நான் சொல்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு கூட இன்னொரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து ஒரு டான்ஸை எடுத்துக்கலாம், பரதநாட்டியம் எடுத்துக்கலாம், மிருதங்கம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். உங்கள் குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ணி அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் சிபிஎஸ்சியோட கோர் அப்ஜெக்டிவ்.
மெட்ரிக் மாதிரி அப்படியே புக்கில் உள்ளது அப்படியே வராது. இது கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவரால் வந்து சிபிஎஸ்சியில் வந்து சைன் பண்ண முடியும். அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நானும் ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒரு ட்ராமா, தமிழ் ட்ராமா, இங்கிலீஷ் ட்ராமான்னு நினைக்கிறேன். அந்த ட்ராமா பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ என்னுடைய ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நான் பெருமையாக சொல்கிறேன்லாம் நினச்சிக்கிறேன் வேணாம். உண்மையிலேயே அந்த ஸ்டூடெண்ட் ட்ராமா முடியல, அவங்களே ஸ்டேஜில் எல்லாத்தையும் மாற்றி பண்ணிக்கிட்டாங்க. இது நார்மலாக என்ன நடக்குன்னா, டீச்சர்ஸ் யாராச்சும் மேலே வந்து அந்த டேபிளை தூக்கி வைப்பாங்க, டேபிளை இழுத்து வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னா இந்த ரிகர்சல் அப்போ பார்த்தேன், யாருமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல, நீ டேபிளை நகட்டு வை, அது எதுவுமே சொல்லலை. பட் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களே அந்த டேபிள் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு அடல்ட்டோட எப்படி ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க ஸ்டேஜில் பிஹேவ் பண்ணாங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அண்ட் குடோஸ் டு த டீச்சர் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட். அவங்க பண்ணது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் என்னையை பொறுத்தளவுக்கும். தென் லாஸ்ட் திங், வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். பேரண்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. இந்த 5 இயர்ஸில் தேர்ட் இயர்லேயே வி ரீச் ஆல்மோஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ரீச் பண்ணிட்டோம். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கா மட்டும்தான் எங்களால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஆல்வேஸ் சப்போர்ட் கொடுங்க. கீப் அஸ் இன் யுவர் கான்ஃபிடென்ட். நாங்கள் இங்கே பண்ணுற எல்லாமே உங்களுடைய குழந்தையோட நல்லதுக்காக மட்டும்தான், அவங்களோட ஃபோக்கஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்கூலும் சரி, இந்த டீச்சர்ஸும் சரி, இந்த மேனேஜ்மெண்ட் சரி, வி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யுவர் சைல்ட் க்ரோத், நாட் ஃபார் எனி அதர் ஃபினான்சியல் ஆர் எனி அதர் பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வேணும். ஸ்கூல் என்ன செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்காக செய்யுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். பிஃபோர் எண்ட் ஆஃப் மை டாபிக், நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கேஜி கிண்டர்கார்டனுக்கு மட்டும் ஒரு தனி பிளாக் இந்த கேம்பஸ்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாடர்ன், ஒரு ஹைடெக் கிண்டர்கார்டன் பிளாக் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே இந்த ஸ்கூலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பேரண்ட்ஸில் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த ஆனுவல் டே வர்றதுக்குள்ளே பை காட் கிரேஸ் we will have a new department only dedicated for kindergarten and primary. Thank you very much, and once again thank you very much for everyone and whoever joined today and supported us so far.